வார்த்தைகள்லாம் வந்து திருநெல்வேலி இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறது வாழை தூக்கலை அப்படின்னு இருக்கும். பட் ஆனால் இந்த ரத்தனத்தில் வந்து ஓவர் பேட் பேட்ஸ்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. இது இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நம்ம எடுத்துட்டு போய் புகுத்துற மாதிரிலாம் இல்லை. அதை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமோ? ஏன்னா இருக்கிறதுல உச்ச வார்த்தைகள் போட்டிருக்க மாதிரி இருக்கு. இதெல்லாம் கோவத்தில் கொந்தளிக்கும் போது பேசுகிற வார்த்தைகள் தானே. நீங்கள் கேட்டது இல்லையா, வெளியில் ரோட்டில் ஏதாவது தகராறு நடக்கும்போது என்னென்ன வார்த்தைகள் வரும்னு கேட்டிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி வார்த்தைகள் தான் அது. இல்லை, அந்த வார்த்தைகள் தான் கொஞ்சம் கம்மி பண்ணி, ஏன்னா இருக்கிற பசங்களுக்கு நம்மளே எடுத்துகிட்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்குல்ல. அப்படிலாம் இருக்கு, கோபத்தில் வர அப்படிலாம் இருக்காது. இது வந்து நம்ம வந்து வெளியில் எங்கேயுமே நம்ம போய் கேட்காம எங்கேயுமே நம்ம கேட்டது இல்லாத மாதிரி ரியாக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. 40 வருஷம் 50 வருஷமாக நானும் சினிமா பார்க்குறேன். தேவையான இடங்களில் சில படங்கள் வந்துட்டு இருக்கும். ரோட்டில் சண்டை நடக்கும்போது எப்படி களத்தில் இறங்கி வேலை செய்கிற ஆள் நம்ம. எங்கெங்கே என்னென்ன மாதிரி பேசுவாங்க, எந்தெந்த கேரக்டர் என்னென்ன கோவம் வந்தால் எவ்வளோ வேகமாக அந்த கோவத்தை வெளிப்படுத்தும், அந்த கேரக்டராக தான் இது பேசியிருக்க தவிர இந்த வார்த்தையெல்லாம் எல்லாம் கண்டினியூ பண்ணுங்கன்றதுக்காகலாம் கிடையாது, அந்த எண்ணமும் கிடையாது. மேடையில் நீங்கள் பேசும்போது அதான் சொன்னீங்க, வயலன்ஸ் வந்து மோகன்ராஜ் ஒரு நிமிஷம் அவர் பேசிட்டு இருக்காரு. கொஸ்டின் பதில் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க கேட்கலாம். மேடையில் நீங்க பேசும்பொழுதும் வெட்டு குத்து அந்த மாதிரி ரத்தம் தெறிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் சொல்றீங்க. ஆமாங்க, நீங்க வந்து களத்துல போய் இறங்கி பாருங்க. நீங்க ஒருத்த வந்து ரோட்ல நின்று தகராறு பண்ணி ரோட்ல போற ஒரு பொண்ணை கையை பிடிச்சி இழுப்பான். உங்களால வீடியோ மட்டும் தான் எனக்கு எடுக்க முடியும், உங்களால எதிர்த்து கேட்க முடியாது. கேட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. இப்போ எவன் போய் சட்டையை பிடிச்சி இழுக்கிறானா அவன் மேல தான் கேஸ் போடுறதுக்கு 10 பேர் ரெடியா இருக்கான். ஆனா கையை பிடிச்சி இழுத்தவன் வந்து ஈஸியா போயிடுவான். அந்த மாதிரி சூழ்நிலையில தான் நம்ம இருக்கோம். அவனெல்லாம் அடிச்சு உதைக்கிறதுக்கு ஒரு ஹீரோ வேணும். அவனு அது நம்ம செய்ய முடியாது. நம்ம அதை வந்து நான் படம் மூலமா நான் செஞ்சிருக்கேன். நீங்க கேட்டீங்கல்ல மீடியா வந்து சட்டை பிடிக்குமான்னு, வீடியோ எடுக்குமான்னு கேட்டீங்கல்ல, அந்த வீடியோ எடுத்து நான் வீடியோவை சொல்ல. வெரி சாரி, நான் மீடியாவை சொல்ல, நான் மக்களை சொல்லிட்டு இருக்கேன். நீங்கன்றது வந்து உங்களை மீடியாவை சொல்றேன். இல்ல நான் மீடியாவை சொல்ல சார். அவரு இல்ல ஒரு நிமிஷம், அவர் மீடியாவை சொல்ல, வீடியோ எடுக்கிறது வீடியோ சொன்னாரு. வீடியோ வேற எல்லாம் வீடியோ தான் நம்மளால எடுக்க முடியுது. நமக்கு ஆதங்கம் வந்து அந்த வீடியோ போட்டு இப்படி அநியாயம் பண்றாங்க பாருங்க, அவ்வளவுதான் போட முடியுது. ஆனா அதை வந்து சினிமா மூலமா நம்ம வந்து நிறைவேற்றி காட்டுறோம். டேய் 10 பேர் வீட்டு முன்னாடி நின்றுட்டு வீட்டை உடச்சிட்டு நிற்கிற பொசிஷன்லாம் இன்னைக்கு நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் 6330 போலீஸ் ஸ்டேஷன் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. இல்லைன்னா ஒரே ஒரு ஸ்டேஷன் இருந்தால் போதும் சென்னையில் மட்டும், எங்கேயுமே நல்லது நடந்துகிட்டு இருக்குன்னா. ஸோ அது அந்த நேரத்தில் ஒரு மனுஷன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்? எத்தனை வெட்டு குத்து கேஸ் ஒரு நாளைக்கு நடக்குதுன்னு கணக்கு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இதை வந்து நாங்கள் வந்து என்டர்டெயின் பண்ணல, இதுவும் இருக்குது சினிமாவில்னு. ஆனால் அதை மீறி ஒரு விஷயம் இருக்கும் படத்தில், என்ஜாய் பண்ணுற மாதிரி, எமோஷன் ஆகிற மாதிரி, கண்கலங்கிற மாதிரி. அதையும் நான் சொன்னேனே, கண்கலங்கிற மாதிரி. இப்படி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கா? பாசம்னா இப்படிலாம் இருக்கலாமா, நேசம்னா இப்படி இருக்கலாமா, ஒருத்தருக்கு அர்ப்பணிப்புன்றது இப்படி இருக்கலாமா, இதுவும் காட்டியிருக்கோம். நான் அதையும் சொன்னேன், இதையும் தான் சொன்னேன். இது வந்து ஒரு யூத்துக்காக ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு பேஸில் ஒரு கதை, ஒரு ஆக்ஷன். அது இன்னொன்று வந்து ஒரு ஃபேமிலிக்காக ஒரு ஏரியா, இன்னும் சின்ன பசங்களுக்காக ஒரு ஏரியா, நல்ல காமெடி. யோகி பாபு எங்கே போயிட்டாரு அவருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது படத்தில். வந்து வெறும் வெட்டு குத்துலாம் பண்ணுற நான் கிடையவே கிடையாது. முதல் படத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வெட்டு குத்தும் இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஆறில் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். இப்போ இதுலேயே கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். அது ஒன்றும் நான் சொல்லிக்கிறேன், ஏன்னா நான் முதலே சொல்லிடுறேன். நான் கரெக்டாக நான் வந்து இப்போ வந்து மறைக்கல, நான் முதல்ல சொல்லிடுறேன், போட்டும் காட்டியாச்சு. நீங்கள் பேசும்போது அந்த கிளைமேக்ஸ் தெரிஞ்சுது, அவ்வளோ வேகமாக இருந்தது. நிறைய படம் ஸ்பீடாக தான் இருக்கும் உங்கள் படம். இந்த படம் அதை விட பயங்கர ஸ்பீடாக இருக்கும் போல் இருக்குது. இந்த படத்தில் எல்லா படத்தையும் தாண்டி என்ன ஸ்பெஷலாக இருக்கும்? ஸ்பெஷல் நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல வந்து நிறைய வந்து ஒரு ஆக்ஷனுக்கு வந்து ரீசனபிள் ஆக்ஷனாக இருக்கும். அதுதான் ஸ்பெஷலாகவே நான் சொல்லுவேன். ஏன்னா ஆக்ஷன் படம் இப்போ வந்து ஒரு போலீஸ் படம்னு எடுத்தால் போலீஸோட எக்ஸ்க்ளூசிவாக பண்ணணுன்னு கொஞ்சம் போராடி நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி, அதான் ஆடியன்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறது தான் அது. அவங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு எவ்வளோ கேதர் பண்ண. அதே மாதிரி ஆக்ஷன் வரும்போது எவ்வளோ நம்ம வந்து அதை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குறோம். ஏன்னா ஆக்ஷன்றது ஆனால் மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும், இது கன்ஃபார்மாக இது வந்து ஒரு சினிமா தானே தெரியும். அதை வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குறோம், எவ்வளோ யதார்த்தமாக கொடுக்குறோம், அது உண்மையிலே அந்த ஆக்ஷன் தேவையானதாக ஆக்குறோம் ஸ்க்ரீன் பிளேயில். இது வந்து தேவை. ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு அநியாயம் பண்ணும்போது எடுத்து மிதிக்கணும்டா தூக்கி போட்டு நமக்கு தோணும். அது நம்ம ஒரு ஹீரோ மூலமாக நம்ம மனசில் உள்ள கொந்தளிப்பெல்லாம் வந்து சினிமாவில் வந்து நம்ம ஹீரோ மூலமாக, ரத்னம் மூலமாக, அது ரத்னம் விஷால் மூலமாக இப்படின்னு அப்படி போயிட்டே இருக்கும். அது அவ்வளோதான். சார் விஷால் சார், ஹரி சார், இங்கே சார் முன்னாடி வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க 4 கோடி 3 கோடி பணம் வச்சுடுவங்க எல்லாரும் தயவு செஞ்சு ஓடிடுங்க, படம் பண்ணாதீங்க அப்படின்னு. இப்போ ஸ்டேஜில் பேசும்போது சொல்கிறீங்க சிறு படங்களுக்கு ஆதரவு தரணும், அதுதான் என்னோட குறிக்கோள் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் ஓப்பனாக சொன்னால் அது கான்ட்ரவர்சி ஆகுது. ஓப்பனாக வந்து அதான் இப்போ பாருங்களேன், இப்போ ஓப்பனாக வந்து ஹரி சார் ஒரு விஷயம் சொன்னார், பிரதர் கேட்டார், சார் சொன்னார். அதுதான் நான் திரும்பவும் சொல்கிறேன். ஒரு
நான் வந்து ஒரு அக்கறையோடு நான் வந்து சொல்கிறேன். நான் ஒரு ஒரு வெறுப்போடு நான் சொல்லலை. சின்ன தயாரிப்பாளர்கள் வந்து பாவம் ஒரு கைடன்ஸ் இல்லாமல் இருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் உள்ளே வரும்போது யார் அணுகணும், எப்படி வந்து அந்த திரையரங்குகள் கிடைக்கும், யார் டிஸ்ட்ரிபியூட்டராக வந்து இது பண்ணலாம், எதுவுமே இல்லாமல் வந்து காசு எதுவுமே இல்லாமல் வந்து வெறும் காசை வச்சுக்கிட்டு வந்து படம் எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்கிற ஒரே விஷயம், தயவு செஞ்சு கொஞ்சம் கிளாரிட்டியோடு இருங்க. நீங்கள் போடுற முதலீடு எப்படி உள்ளே வரப்போகுதுன்றது முன்கூட்டியாக நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஓடிடி வாங்க போகிறாங்களா, சேட்டலைட் வாங்க போகிறாங்களா, மார்க்கெட் இருக்கா, இது வந்து திரையரங்கம் வந்து இப்போது ரிலீஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு 3 நாள் தான் கலெக்ஷன் தான். 4வது நாள் ஃபஸ்ட்டு வாரம் வந்து 80% கலெக்ஷன் ஃபஸ்ட்டு வாரம், 2வது வாரம் வந்து மீதி 20%, 3வது வாரம் வந்து பெருமைக்காக ஓட்டுறது. சத்தியமாக நான் சொல்கிறேன், இது பெரிய படத்துக்கும் சரி. 3வது வாரம் 4வது வாரம் வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ்லாம் சில படங்களுக்கு 1 in a million அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அபூர்வமான விஷயங்கள். இப்போ சின்ன திரைப்படங்களுக்கு நான் சொல்கிற ஒரே விஷயம், திரும்பவும் நான் அன்றைக்கி நான் சொன்னேன், நீங்கள் என்ன கேட்குறீங்க, தோனியை போய் கேளுங்களேன். நம்ம விசில் அடிக்கிறோன்னா அவர் 6 அடிக்கும்போது அவரும் ஒரு படம் எடுத்தார், அவர்கிட்ட மைக் நீட்டி கேளுங்களேன். அவர் முதலீடு அவர் போட்டார் காசு, என்ன எவ்வளோ வந்தது திரும்ப வந்ததுன்னு நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு அந்த பதில் வரும். ஏன் என்ன கேட்குறீங்க? நான் சொல்கிறது வந்து எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸில் நானும் சின்ன படம் எடுத்திருக்கேன். ஜீவான்ற திரைப்படம் நானும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக ஜெயலலிதா அம்மா வந்து அரெஸ்ட் ஆனாங்க, எல்லாம் திரையரங்கத்தை மூடுங்கன்னு சொன்னாங்க. போச்சு எனக்கு காசு, அப்படியே போச்சு. எனக்கு 4 கோடி போச்சு, 4 கோடி 5 கோடி போச்சு. எல்லாமே இருக்கும் சினிமாவில் வந்து அன்சர்டனிட்டி ஜாஸ்தி. ஸோ அந்த வகையில் வந்து சின்ன திரைப்படங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சுடுவாங்க மார்க்கெட் என்ன நிலவரம்ன்றது. இந்த வருஷம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி த பிக்கெஸ்ட். நான் எப்போ ஓப்பனாக சொல்கிறேன், இது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த வருஷம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி த பிக்கெஸ்ட் ஆசிட் டெஸ்ட் ஃபார் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, நாட் சவுத் இந்தியில் சின்ன படங்களில் பெரிய படங்களில். இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு விஷயம் பொறுமை. அந்த பொறுமை காக்கிற அத்தனை தயாரிப்பாளர், இயக்குநர்கள், நடிகர்கள் வந்து அவங்க தான் வந்து அடுத்த வருடம் வந்து கரெக்டாக வந்து ஒரு கோர்வையாக போக முடியும். அந்த பொறுமை கண்டிப்பாக இந்த வருஷம் தேவை. இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி வெரி பிக் டாஸ்க். இந்த மே மாதத்துலேருந்து இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் சின்ன படங்கள்லேருந்து பெரிய படங்கள் வரைக்கும் எல்லாருக்கும் வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ பிக்கெஸ்ட் ஆசிட் டெஸ்ட்னு சொல்லுவேன். ஒரே ஒரு கேள்வி சார், மஞ்சுமல் பாய்ஸ், பிரேமல், இந்த 2 படமும் சின்ன படம் தானே, நல்ல கதை இருந்ததுனால ஓடிச்சு. யார் இது? ரங்கநாதன் சார், ரங்கநாதன் சார், பைல்வான் ரங்கநாதன். சத்தியமாக இருக்கு, நான் பதில் சொல்ல மாட்டேன். சத்தியமாக நான் பதில் சொல்ல மாட்டேன். விஷால் சார்? இல்லை ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் டு டெல் ஹிம். விஷால் சார், விஷால் சார். அண்ணனுக்கே தெரியும், நான் வந்து இதுக்கு மேலே வந்து நான் சொல்ல மாட்டேன். அண்ணனோட பதில் வந்து நான் வெளியில் நான் அந்த சத்தியமாக ஒரு பதில் சொல்ல மாட்டேன். ஒரு பொதுச் செயலாளராக தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், என்னை வந்து இந்த ப்ரெஸ் மீட் ஆரோக்கியமாக போயிட்டுருக்கு. ஒரு பொதுச் செயலாளராக என்னை வந்து பேச விட்டுறாதீங்க, வேணாம். அண்ணனோட கேள்விக்கு வேணாம், விட்டுருலாம். எல்லாம் நல்லபடியாக சாப்பிட்டு. ஓகே ஃபைன்.